நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல சங்கராச்சாரியர் தியானம் பண்ண கொலாச்சாரிய இடத்துல தாங்க இருக்கும். இங்க பின்னாடி தான் அவர் தியானம் பண்ணாரு. இந்த மலைக்கு எப்படி ஏறுறது, இந்த இடத்த சுத்தி என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜீப்ல தான் நம்ம மேல போகணும். ஒரு ஜீப்ல 8 பேர் போகலாம். 8 பேருக்கு 3200 சார்ஜ் பண்றாங்க. இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு ஜீப்பும் போயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஆரோ மார்க் கூட போட்டிருக்கு. இப்படிதான் டேர்ன் பண்ணோன்னே இப்போ டேர்ன் பண்றாரு. இன்னொரு டேர்னும் வருது உடனே. ஃபுல்லா தார் ரோடா இருக்கு. கீழே நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டு இருக்கு. இந்த கார் வந்து மேலே ஒரு டவுன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இடம் வரைக்கும் தான் போகும். ஏன்னா அங்கே வரைக்கும் தான் தார் ரோடு இருக்கும். அந்த இடத்துக்கு மேலே போகாது கார்லாம். ஏன்னா மேலே ஜீப் மட்டும்தான் அலவுடு. வண்டி மலையை சுற்றி சுற்றி போகிறனால சில பேருக்கு வாமிட் வரும். இங்கே டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் நிறுத்துவார். அதுக்கப்புறம் நீங்கள் வாமிட் போயிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி திரும்பியும் நீங்கள் வண்டியில் போகலாம். நம்ம காலையில் டிஃபனு அல்லது டீ ஏதாச்சும் குடிக்கிறதுக்காக ஜீப் வந்து நிறுத்துகிறாங்க. இங்கே மேலே சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்காங்க. இங்கே சைடில் உட்காரவங்களுக்கு சேஃப்டிக்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம பின்னாடி தள்ளிட்டு தான் இறங்கணும். நம்ம உள்ளே போயிட்டு எது சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். 2 இட்லி 30 ரூபாய். உங்களுக்கு வடை வேணும்னா 50 ரூபாய். நம்ம 2 இட்லி வாங்கியிருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாம். சாம்பாரும் சட்னியும் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸு பிஸ்கெட்டு எதுவுமே விற்காது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இங்கேயே வாங்கிட்டு போயிடணும். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வேனில் ஏறி மேலே போக போகிறோம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஏறலாம் வேனில். டிரைவர் நல்லா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இந்த இடம் வரைக்கும் தான் காரெல்லாம் அலவுடு. இதுதான் அந்த டவுனு. ஸோ இது வரைக்கும் தான் தார் ரோடு இருக்கும். இதுக்கு வந்து தார் ரோடு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே தார் ரோடு இல்லை, மண் ரோடு தான். ஜீப் மட்டும்தான் அலவுடு. இதுக்கு மேலே காரெல்லாம் இதுக்கு மேலே போக முடியாது. அங்க பாருங்க, இது ஒரு அனிமல் தெரியுது. அது வேற ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம் அது என்ன அனிமல்னு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ஆவலா இருக்கு. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அது வெறும் நாய்க்குட்டி தாங்க. இதுதான் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்க நீங்க ஒரு ஆளுக்கு 70 rupees கட்டணும். நம்ம 8 பேருக்கு கட்ட போறோம். நம்ம 8 பேருக்கு இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல காசு கட்டியிருக்கோம். அதுக்கான பில்லு தான் இது. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் காசு கட்டணும். இப்போ நம்ம போகலாம். ஜீப்புக்கு வந்து நம்ம ஒரு ஆளுக்கு 400 கொடுக்கணும். ப்ளஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்து 70 rupees. மொத்தம் ஒரு ஆளுக்கு வந்து 470 rupees ஆகுது இந்த மலைக்கு போயிட்டு வரத்துக்கு. நீங்கள் உங்களோட சொன்ன ஜீப்பில் கூட மலை ஏறலாம். பட் அது ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஜீப்லேயே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். டயருக்கு கீழே பார்த்தோன்னா மண் பறக்குதுங்க. டேர்னிங்லாம் வரும்போது செம்மையாக பறக்குது மண். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த தரை ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த மண். கஷ்டப்பட்டு ஓட்டுறாரு. இங்கேயே டெக்னிக்காக ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பழகி போயிடுச்சு. நம்மளாம் இங்கே வந்தோம்னா அவ்வளோ ஓட்ட முடியாது. பறக்குது பாருங்க மண். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இங்கே இருக்கிற மண்ணெல்லாம். இப்போ சன்னும் ரேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் ஜீப்பில் இன்னும் போயிட்டு தான் இருக்கோம். மண்ணும் பறந்துட்டு தான் இருக்குது டயர்கிட்ட இருந்து. இப்படி பறக்குது பாருங்க, மண்ணு பறந்துட்டே இருக்குங்க.
கீழே மண்ணு பறக்குது. நம்மளாலே வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ ஆடுது வண்டி. போயிட்டே இருக்குங்க வண்டி. இன்னும் வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. நிறுத்திட்டாரு. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஜீப் வரல. அப்போ நிறுத்திட்டாரு பேலன்ஸ் கிடைக்காம. அதுக்கப்புறம் ஓட்டுறாரு. ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி தான் மெயின் எப்பவுமே. இப்போ மேலே ஏறி டேர்னிங் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா மண் பறந்துட்டே இருக்குங்க டயரில் இருக்கு. இன்னொரு டேர்ன் நிறைய வந்துட்டே இருக்கு இந்த மலையில். இங்கேயும் ஒரு டர்னிங் வருது. ஸோ அவங்க வந்து சைட் சீயிங் பார்த்துட்டு இருக்காங்க. நிறுத்தி நம்ம சைட் சீயிங் பார்க்கல. அப்படியே இப்போ நம்ம நேராக மலைக்கு மேலே ஏறிடலாம். ஸோ எல்லாம் புல்வெளியாக இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக இருக்குது. வண்டி போயிட்டே இருக்கும் போது சின்னதாக ஒரு பள்ளம் வருது. அதில் வண்டி அப்படியே விழுந்து திரும்பியும் போகுது. உடனே இன்னொரு பள்ளமும் வருது, அதுலேயும் வண்டி விழுந்து போகுது. நம்ம அப்படியே பேக் வியூல இருந்து பார்த்தோம்னா மண்ணெல்லாம் பறந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. நீங்க இங்க வந்து ஜீப்ல பின்னாடி உட்காந்து பாருங்க, அப்பதான் இந்த இடத்தோட அருமை உங்களுக்கு புரியும். அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ சன்னும் ரேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சன் வந்து நம்ம கண்ணிலே படுது. இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் வண்டியில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறணுமா. நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு வண்டி. திடீர்னு ஒரு பெரிய பொண்ணத்துல பட்டு போச்சுங்க. நம்ம வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். அப்படியே நம்ம ரைட் சைடில் டேர்ன் பண்ணி பார்த்தோம்னா அந்த மேகம்லாம் வந்து அப்படியே மலையில இடிக்குது. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. அப்படியே நம்ம இன்னும் லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா இப்படிதான் நம்ம ஜீப் வழியாக மேலே ஏறணும். இந்த ஜீப்பை போகிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு அந்த வியூவை. இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு. எல்லாரும் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் இறங்க போயிடும். ஜீப் நின்னதும் இறங்கலாம். இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு. ஜீப்ல இருந்து இறங்கிட்டு இருக்கோம். நம்ம போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்சில் பார்க்கலாம். டைம் வந்து 7:12 ஆகுது. நம்ம 5:10 மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் 2 hour டிராவல் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கை கால் கழுவ தண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போகலாம். இங்க ஒரு அம்மன் கோவில் கட்டி வச்சிருக்காங்க சின்னதா. இந்த ஊர் பாஷையில சாமி பாட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம உள்ள போய் அம்மன் சுவாமியை பார்த்துட்டு மலை ஏறலாம். எல்லாரும் மலை ஏறிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு ஜீப்பு கூட நின்றுட்டு இருக்கு. இப்போ நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு இருக்கோம். கீழே இருக்கிற மூகாம்பிகை அம்மன் தான் இங்கேயும் இருக்காங்களாம். இவங்க தான் இந்த கோயிலோட அம்மன். ஸோ இவங்க வந்து எப்போ பூஜை பண்ணுவாங்க எல்லாமே தெளிவாக ஒரு போர்டு போட்டு எழுதியிருக்கு. இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம மலை ஏறலாம். பாருங்க ஃபர்ஸ்டே பயங்கரமா இருக்கு. ஸோ இங்கேயும் 2 கோவில் இருக்கு. இங்க நீங்க சாமி பார்க்கறதா பார்த்துட்டு போகலாம். அப்படியே இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துல நீங்க குளிக்கணும்னா குளிச்சுட்டும் போகலாம். மேலே மலையில இருந்து தான் இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. சேவ் ஃபாரஸ்ட், சேவ் வைல்ட் லைஃப், சேவ் எர்த்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஒரு டேர்ன் போட்டு பார்க்குறோம் இந்த இடத்த சுற்றி என்னென்ன இருக்குன்னு.
இன்னும் நம்ம மலை ஏறணுங்க. எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. ஏறுறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருந்து நம்ம அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் பாக்குறோம். மேகம்லாம் வந்து அப்படியே மலையில இடிக்குது. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த வியூவை பாருங்க. எல்லாரும் அந்த வீடியோ அண்ட் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மலைக்கு மேல ஏறலாம். எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் மலைக்கு மேல ஏறிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் ஏறலாம். அப்படியே நம்ம லெஃப்ட் சைட்ல திரும்பி பார்த்தோம்னா மேகமூட்டமா இருக்கு. மேகம்லாம் வந்து அப்படியே மலையில இடிக்குது. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோ அழகா இருக்கு மேகத்தை பார்க்கறதுக்கு. நம்ம அப்படியே திரும்பி ரைட் சைட்ல திரும்பி மலையில பார்த்தோம்னா இன்னும் நம்ம மலைக்கு மேலே ஏறணும். எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. மனுஷங்க நடந்து இந்த இடமே தீஞ்சு போச்சு. அவ்வளோ சாஃப்டா இருக்கு இந்த மண்ணு. நம்ம இப்போ இந்த கேப்ல தான் நடந்து போகணும் மலைக்கு மேல. இப்போ நம்ம பாதி மலை ஏறியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஏறணும். நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் ஏறலாம். இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. டஸ்ட்பின்லலாம் நீங்கள் அந்த குப்பையை போட்டுட்டு தான் போகணும். ஸோ இங்கே கீழெல்லாம் குப்பை போடக்கூடாதுன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. நீங்கள் டஸ்ட்பின்லேயே போடுங்க. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பாஷை புரியல, ஆனால் இருக்குல்ல ஃபோட்டோ பட்டம் நம்மளுக்கு புரியுது. தண்ணியில் கேன்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியில் கேனை போடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா தண்ணியில் போடாதீங்க. இங்கே வந்து கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இங்கே பிளாக் கலர் கல்லும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆலமரத்தோட ஃபோட்டோ போட்டு அதில் மூகாம்பிகை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏறலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா இங்கேயும் நம்மளுக்கு மேகமூட்டமோடு தெரியுது. மேகம்லாம் வந்து அதே மாதிரி மலையில் இடிச்சிட்டு இருக்கு. கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள். இங்கே வந்து பார்த்தாதான் தெரியும் இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்னு இந்த இடத்துல நின்னோம். எல்லாம் மேலே ஏறிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் நின்றுட்டே போகலாம். இப்போ நம்ம வந்தாச்சு மேலே. அந்த இடத்துல தான் கோவில் இருக்குது. இப்போ நம்ம போகலாம். அந்த இடத்துல தான் சங்கராச்சாரியர் தியானம் பண்ணார். நம்ம ஸ்லிப்பர்ஸ் இந்த இடத்துல விட்டுட்டு தான் உள்ளே போகணும். ஒரே கூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். மேலே ஒரு கொடி கூட இருக்குது. சங்கராச்சாரியர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டாச்சு கூட இருக்குது. தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்குது, ஜனனி ஜனனின்னு. இந்த இடத்துல தான் அந்த பாட்டை எடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த பாட்டை கூட பாடி காட்டுறேன். ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி ஜெககாரணினி பரிபூரணினி ஜெககாரணினி பரிபூரணினி ஜெககாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி ஜனனி 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 ஜனனி. இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணிட்டும் போகலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போனோம். இதுதான் கோவிலுடைய பேக் சைடு. இங்கே கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே நடந்து போகக்கூடாதுன்னு. அப்போ கூட சில பேர் நடந்து போகிறாங்க இந்த கம்பியை தாண்டி. இந்த கம்பிக்கிட்ட சில பேர் உட்காந்துட்டு போகிறாங்க. ஏன்னா இது கோவிலுடைய பேக் சைடு. நம்மளும் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மூலஸ்தானுக்கு பேக் சைடு. அதனால் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே போகலாம் கொஞ்ச நேரம். இதுதான் கோவிலோட பேக் சைடு. இங்கே தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கேப் போட்டுக்கோங்க, இல்லை தலையில் ஏதாச்சும் ஒரு துணி கட்டிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. நம்ம ஃபர்ஸ்டே வந்ததுனால நம்மளுக்கு கேப்பும் துணியும் தேவைப்படலை. நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம், இறங்கலாம். ஸோ இப்போ நம்ம இறங்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஏறின வழியில தான் இறங்கணும்.
இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே 2 லேடிஸ் கேப் போட்டுட்டு ஏறிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி கூட மேல சங்கராச்சாரியார் கோயில போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க கொம்பு வச்சு. இதே மாதிரி நீங்க ஒரு பாட்டியா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, தாராளமா வந்து மலை ஏறி சங்கராச்சாரியாரை தரிசிச்சுட்டு போகலாம். நம்ம இப்படிதான் மலைக்கு மேலே ஏறணும், அதே மாதிரிதான் கீழே இறங்குறோம். கீழே வித்தியாசமான கல்லெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கீழே போகணும். எனக்கு ஒரு பேலன்ஸே கிடைக்கல, அதனால நான் ஓடியே வந்துட்டேன். அங்கேருந்து கை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பொறுமையாக நடந்தே வாங்க, எனக்கு பேலன்ஸ் கிடைக்க, அதனால தான் நான் ஓடியே வந்துட்டேன். நம்ம மலை ஏறும் போதும் இந்த குளத்தை பார்த்தோம், இப்போ இறங்கும் போதும் பார்க்குறோம். மேலே ஊத்துல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு இந்த குளத்துக்கு. இங்கே வந்து கை கால் கழுவ தண்ணி வச்சிருக்காங்க, அதை நம்ம குடிக்கலாம். குடிச்சா நல்லா தீர் மாதிரி இருக்கு. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தண்ணியை குடிச்சு போங்க, அவ்வளோ அற்புதமா இருக்கு இங்க தண்ணி குடிக்கிறதுக்கே. நம்ம போலாம். இப்போ நம்ம ஜீப்ல ஏறி கீழே இறங்க போறோம். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:47 ஆகுது. நம்ம வந்து 7:10க்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 9:47 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கலாம். இப்போ நம்ம ஜீப் போயிட்டு இருக்கு, டேர்ன் பயங்கரமா பண்றாரு இவரு. நம்ம போயிட்டு இருக்கும் போது வேற ஏதாச்சும் ஜீப் வந்து அவர் ஓரமா ஒதுங்குறாரு. அந்த ஜீப் போனதுக்கப்புறம் அவர் கீழே இறங்குறாரு. இன்னொரு ஜீப்பும் வருது போற வழியில, இவர் ஓரமா ஒதுங்குறாரு. அந்த ஜீப் மேல போகுது, அதுக்கப்புறம் இவர் கீழே இறங்குறாரு. ஏன்னா நிறைய ஜீப் இருக்கு. கீழே இறங்குது வண்டி. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நின்றுட்டாரு. எதுக்கு நின்னாருன்னு பார்த்தா ஹாரன் சவுண்டு கேட்குது, அதனால தான் நின்று இருக்காரு போல. நம்ம நினச்ச மாதிரியே இன்னொரு ஜீப் வருது, அந்த ஜீப் மேலே ஏறுது. இந்த ஜீப் கீழே இறங்க நம்மளோட ஜீப்பு. இன்னொரு டர்னிங்கு. திடீர்னு நின்றுட்டாருங்க, ஹாரன் சவுண்டு கேட்குது, அதனால் உடனே நின்றுடுறாங்க இந்த டிரைவர்லாம். ஹாரன் சவுண்டு கேட்டால் ரிவர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போகிறாரு. நம்ம மேலே போகும்போது கூட இந்த இடத்துல அவர் நின்றுட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ எந்த ஜீப்பும் வந்திருக்காது, அப்போ கூட நின்று இருப்பார் பேலன்ஸ்க்காக. அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது கீழே டயரில் குனிஞ்சு பார்த்தோன்னா அப்படி பறக்குதுங்க மண். இப்போ நம்ம செக் போஸ்ட்டில் காசு கட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு 70 ருபீஸு. அந்த செக் போஸ்ட் வந்துருச்சு. இப்போ போகிறவங்களாம் இந்த இடத்துல காசு கட்டி தான் போகணும். காசு கொடுக்கலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே. கருங்கல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தார் ரோட் போட்டுருவாங்க போல் இந்த இடத்துலலாம். நிறைய கருங்கல் கொட்டி இருக்காங்க. ஸோ தார் ரோடு வந்துருச்சு. பாதி தூரத்தில் தார் ரோடு வரும். இந்த தார் ரோடெலாம் கடந்து தான் நம்ம ஏறும் போது போனோம். ஸோ இப்போ நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.